வணக்கம் மதுமிதாவின் காற்றுவெளி நேயர்களே. இன்றைய நமது கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் இரா முருகன் அவர்கள் எழுதிய சிறுகதை தாளம். சுலைமான் ராவுத்தர் வீட்டு சேவலை முந்திக்கொண்டு தெருக்கோடியில் கொரகொரவென்று பால் இருக்குது பழம் இருக்குது பழனி மலையிலே ரிகார்ட் வைக்க ஆரம்பிக்க குஞ்சரமும் சத்தத்தை கூட்டிக் கொண்டாள். இவர்களுக்கு பாலும் வேண்டாம் பழனியும் வேண்டாம், லேவியம் இருந்தால் போதும், எதை சொல்லி இளவ கூட்டினாலும் புத்தி மாறாதே. சுப்பையா பிள்ளை என்று முனகுகிற சத்தம். வயசான காலத்தில் போனோமா வந்தோமா போட்டதை தின்னுட்டு முடங்கினோமான்னு கிடையாது. கூட்டிக்கிட்டு போனானா பேதியில் போகிறவன், இன்னொரு கழிச்சலில் போகிறவன் உருட்டி கொடுத்தானா, கண்ணு மண்ணு தெரியாமல் முழுங்கி வச்சு தெருவில் விழுந்து இப்போ குத்துதே கொடையுதே, தவிட்ட கொண்டா தண்டவாளத்தை கொண்டா எல்லாத்துக்கும் நான் ஒருத்தி மாட்டிக்கிட்டேன். முணுக்குனா குடுமியை தட்டிக்கிட்டு இளைய குடியாக்கிட்ட ஓடுவிகளே போக வேண்டியது தானே. அவளை ஏன் பிள்ளை இப்போ இழுக்கிற? சுப்பையா பிள்ளை ஒரு கழித்து படுத்தபடி ஈன ஸ்வரத்தில் சொன்னார். இழுக்கிறாக பிடிச்சி நீர் இழுத்ததெல்லாம் பத்தாதா? சூடான உமி அடைத்த துணி மூட்டையை வலது கால் முட்டில் நங்கென்று வைக்க சுப்பையா பிள்ளைக்கு உச்சத்தில் வலித்தது. இதமாக இருந்தது. மெல்ல எழுந்து உட்கார முயற்சி செய்தார். எந்திரிச்சு என்னத்தை வெட்டி முறிக்க போறீங்களா? ஆடி அழிஞ்சதெல்லாம் பத்தாதா? கையை காலை அணங்காமல் கிடந்தா வெரசா வீக்கம் மட்டுப்படும். அப்புறம் உம்மை பாடு உம்மை படைச்சவன் பாடு. குஞ்சரம் பரபரவென்று வாசலை பெருக்கி விட்டு வந்தாள். அதில்லை புள்ள, இன்னைக்கு செட்டியார் மண்டகப்படி, தவிழோட போனால் 4 காசு பார்க்கலாம், குருசாமி வேற தேடிக்கிட்டு இருப்பான். சுவரோடு சாய்ந்து உட்கார்ந்து நைச்சியமாக சிரித்தார். குஞ்சரத்தின் முகத்தில் இறுக்கம்தான் தெரிந்தது. செட்டியார் மண்டகப்படியில் வெளியூர் செட்டு வந்து ஊதப்போகுது, அங்கே குருசாமியும் குந்தானியும் என்னத்தை நொட்ட போகிறாங்களாம். குஞ்சரம் துணி மூட்டையையும் கறி அடுப்பையும் ஓரமாக நகர்த்தி வைத்து தணலை அவித்தாள். உனக்கு ஒரு இடம் வழங்காது. கோயிலிருந்து மண்டகப்படிக்கு சாமியை எடுத்து போகையில் உள்ளூர் மேளந்தான பதிவு. சுப்பையா பிள்ளை இன்னும் விஸ்தரித்து சொல்வதை இருமல் வந்து கெடுத்தது. குஞ்சரம் வெளியே நகர்ந்தவள் கொஞ்சம் நின்றாள். ஆமாம், இவங்க மேளம் கொட்டாட்டா உலகமே அத்தமிச்சு போகும். நேற்று வாணியார் மண்டபப்படிக்கு ஒத்துக்கார சம்முவன் தான் மோளம் கொட்டிக்கிட்டு குருசாமியோட ஓடினா. ஒத்துக்காரனோ கோடாங்கிக்காரனோ இன்றைக்கும் அதே படிக்கு ஏற்பாடு பண்ணிக்கட்டும். நீர் நாளைக்கு வெளிக்கிழமுனா போதும். கொஞ்சம் காப்பி தண்ணி சுட வச்சு தந்துட்டு போயேன். சுப்பையா பிள்ளை அப்பாவியாக கேட்டார். பாவி மனுஷா, கொட்டியில் மாடு கட்டி தவளை நிறைய பால் சுரக்கிறது பாலா போகிறது, காப்பி தண்ணி வேணுமாம் இல்லை? தேவஸ்தானம் மேனேஜர் வீட்டம்மா நேத்திக்கே நேரம் சுணங்கி வந்தேன்னு பிளுபிளுன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. இன்றைக்காவது வெள்ளனை கிளம்பலாம்னு பார்த்தா உம்மை பாடு பெரும்பாடாக இருக்கே. நேற்று மதியம் வேற போகாமல் உம்மை கூட லோல் பட்டேன். போதுண்டா சாமி. குஞ்சரம் போயிருந்தாள். சுப்பையா பிள்ளை தட்டு தடுமாறி வாசலுக்கு வந்தார். வலது காலில் இன்னும் வீக்கம் வற்றவில்லை. மற்றபடி உடம்பு பரவாயில்லை. பாவம் குஞ்சரம்தான் ராத்திரி முழுக்க வெந்நீர் வைத்து கொடுக்கவும் ஒத்தடம் கொடுக்கவும் விளக்கெண்ணெய் தேய்த்து நீவுவதுமாக கண்முழித்திருந்தாள். பங்குனி உத்திர சமயத்தில் இப்படி காலையும் கையையும் இழுத்து கொண்டு எல்லாம் குருசாமியால் வந்தது. முந்தானால் பங்குனி உத்திரம் 2ஆம் நாள். ஊமையன் மண்டகப்படி நன்றாக வாழ்ந்து நொடித்து போன குடும்பம் அது. ஏதோ ஒரு வீம்போடு இந்த விசேஷத்தை மட்டும் எப்படியோ வருடா வருடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுபாஷ் பஜார் மரக்கடை வியாபாரிகள் எத்தனையோ கேட்டும் விட்டு கொடுக்காத வீம்பு அது. ஊமையன் மண்டபத்து கோயிலிலிருந்து முந்தா நாள் காலையில் சாமியை அழைத்து கொண்டு போன போது குருசாமி வாசித்த நாட்டைக்கு தவிழில் தாளம் சேர்த்தபடி நடந்தபோது 65 வயதிலும் சுப்பையா பிள்ளைக்கு தெம்பாகவும் உற்சாகமாகவும் தான் இருந்தது. ஊமையன் வகையராக்கள் வஞ்சனை இல்லாமல் சாப்பாடு போட்டார்கள். வெளியூர் கச்சேரி என்று எதுவும் ஏற்பாடு செய்ய பணம் இல்லாததால் சாயந்திரம் மண்டபத்தில் கிழிந்த ஜமுக்காலம் விரித்து ஒற்றை பெட்ரோமேக்ஸ் விளக்கு வெளிச்சத்தில் குருசாமியையே கச்சேரி செய்ய சொன்னார்கள். தனியாக 10-20 போட்டு தரேன் அப்பு, உபகாரமாக போகுது, 1 மணி நேரமாவது வாசிக்கணும். ஊமையன் சம்சாரம் தொண்டு கிளவி காதில் பாம்படமாட கேட்டு கொண்டபோது தட்ட முடியவில்லை. கொஞ்சம் போல வாங்கி வைத்திருந்த செவ்வந்தி பூவை உற்சவமூர்த்திக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்த குருக்களும் பக்கத்து எதிர்வீட்டு மப்ளர்கார வயசாளிகளும் குஞ்சு குழுவானோடு ஊமையன் குடும்பமும் மட்டும் அடங்கின சபையில் குருசாமி இந்தோளத்திலிருந்து இங்கிலீஷ் நோட் வரை வாசிக்க ஈடு கொடுத்து
தாமரை பூத்த தடாகமடியில் முடித்தபோது உள்ளபடிக்கே கால் மரத்து போய் கை விரல் வின் வின் என்று தெரித்தது. 4 வீதி சுற்றுவதற்குள் குருசாமிக்கும் களைத்து போனது. சப்பரமாக இருந்தால் உட்கார்ந்து வாசித்தபடியே வந்துவிடலாம். சப்பரம் வாடகைக்கு எடுக்கவும் மாடு பூட்டவும் கதியில்லாமல் பல்லக்கில் சுமந்தபடி நடந்ததுதான் சாமி புறப்பாடு. கோயிலுக்கு திரும்பின பிற்பாடு ஒத்துக்கார சண்முகத்திடம் நாயனத்தையும் மேளத்தையும் கட்டி அனுப்பிவிட்டு வெளிப்பிரகாரத்தில் உட்கார்ந்து குருசாமியும் சுப்பையா பிள்ளையும் காளாஞ்சியில் வந்த வெற்றிலையை மென்று கொண்டிருந்த போது குருசாமிதான் ஆரம்பித்தான். எப்படி இருந்துச்சு மாமா? உனக்கு என்னடா குறைச்சல் மாப்பிள? காருக்குறிச்சியார் மாதிரி வாசிக்கிற. அதிர்ஷ்டந்தான் கொஞ்சம் கட்டை. அது இருந்தால் உம்ம தவளோட கச்சேரிக்கு உட்காருவேனா? பாத்தியா, அடிமடியிலே கை வைக்கிறையே. காளையார் கோயில் செட்டில் வாசித்த பெருங்கை இது. நான் பார்க்காத ஊரா? போகாத விசேஷமா? உனக்குத்தான் நிறைய சொல்லியிருக்கேனே. நான் இருந்த இருப்பென்ன, கௌரதை என்ன, என்னோட கிரகம். இப்படி கோயிலில் மாத சம்பளத்துக்கு உங்கள் அப்பனுக்கும் அப்புறம் உனக்கும் பக்கம் மேளம் தட்டிக்கிட்டு திருக்கோஷ்டியூர் சங்கரலிங்கம் பிள்ளை அதான்டா என் குருநாதர். வெள்ளைக்கார துரை கேட்டு அசந்து போய் மெடல் கொடுத்த வாசிப்புடா அவருது. 8 வருஷம் குருகுலவாசம் பண்ணி கற்றுக்கிட்ட வித்தை என்னது. சுப்பையா பிள்ளையின் விரல்கள் கோயில் தூணில் தாளம் போட வெளியே நாய் குறைக்கிற சத்தம். மாமா, நீங்கள் வித்தையும் கற்றுக்கிட்டீங்க, போன இடத்துல இளைய குடியாளையும் சேர்த்துக்கிட்டீங்க இல்லையா? எங்கே சுற்றியும் அங்கே வந்துடுவியே. சுப்பையா பிள்ளை நெளிந்தார். நான் குஞ்சர அத்தையத்தான் தினம் பார்க்குறேன், சின்ன அத்தையை பார்த்ததே இல்லையே. நல்ல அழகாக இருக்குமா மாமா? பேர் என்ன? ருக்குமணி தானே? குருசாமி கண்ணை சிமிட்டினான். போடா போக்கத்தவனே, இப்போ எல்லோரும் ஒரே மாதிரி தலை நரைச்சி கிளந்தாண்டா. பல்லு ஆடிக்கிட்டு. இப்போ சரி, அப்போது 2ஆம் தரமாக கட்டின போது? குருசாமி விடாமல் கேட்டான். ரதிடா, கருப்பு ரதி. ரதி இப்போ என்ன பண்ணுறார்களாம்? ரைஸ் மில்லில் நெல் புழுக்கியை அரைச்சி கொடுத்து வயிறு கழுவிக்கிட்டு திருப்பத்தூரில் சீவிச்சு கிடக்கா. எப்போவாவது அங்கிட்டு போகிறது தான். சுப்பையா பிள்ளை ஒரு நிமிடம் ருக்மணி நினைவில் கண் கலங்கினார். அதென்ன மாமா எப்போவாவது? வாரம் போகிறது. கையில் காசு வேண்டாமாடா? அப்போ அவகளை இங்கே வர சொல்கிறது. குஞ்சரம் முழிய தோண்டிப்பிடுவா. சீக்கிரம் கிளம்புடா மாப்பிள்ள, தாமதமானால் அதுக்கு வேற இடிப்பா. சுப்பையா பிள்ளை நடக்க ஆரம்பிக்க குருசாமி நிறுத்தினான். ஏமாமா, கையும் காலும் இந்த கொடையுதே. நாளைக்கு 3ஆம் மண்டகப்படிக்கு வாசிக்க முடியுமா? வாசிச்சாதானடா 4 காசு பார்க்கலாம். அப்போ என்னோட வாரீங்க. நாளைக்கு தெம்பா மேளத்தை என்ன நெல்லு குதிரையே தோளில் மாட்டிக்கிட்டு வர மாதிரி மருந்து வாங்கி தர்றேன். அவன் வெட்டக்குடியான் வீட்டு பக்கம் நடந்தான். சுப்பையா பிள்ளையின் மனம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல கால் நடந்தது. கதவை தட்டி அரிக்கன் விளக்கோடு வந்தவன் கொடுத்ததை காரமும் கசப்புமாக விழுங்க தொண்டை எரிந்து கண்ணில் உஷ்ணம் ஏறியது. முன்பெல்லாம் அவ்வப்போது சாப்பிட்டதுதான். 2 வருஷமாக தொடாமல் இருந்துவிட்டு இப்போது விழுங்க எல்லாமே புதிராக இருந்தது. மாமா, இப்படியே போய் படுத்தா சுகமாக இருக்கும். அத்தை கேட்டால் வாயையே திறக்காதீங்க. காலையில் எழுந்திருச்சா சின்ன அத்தையை தேடிக்கிட்டு கிளம்பிட போறீங்க. மண்டகப்படி இருக்கு. குருசாமி சிரித்தான். போட மாப்பிள்ள, உனக்கு எப்பவும் தமாசு தான். நீயும் வாயேன் போகலாம். ஐயா, இப்போ வா. டென்ட்டு கொட்டாயில் படம் பார்த்துட்டு கிளம்பினா நிதானமாக இருக்கும். அப்புறம் படுத்து விரசாக எழும்பிடலாம். குருசாமி ஊரணிக்கரை பக்கம் டென்ட்டு கொட்டகையை நோக்கி போக சுப்பையா பிள்ளை இருட்டு விழுந்த பாதையில் மெல்ல அடியெடுத்து வைத்தார். அவருக்கு நடக்கிற நினைவே இல்லை. ஜிவ்வென்று கிளம்பி பறக்க வேண்டும் என்று ஆசை. காலைத்தான் ஏதோ கட்டி போடுகிறது. இப்போது அவர் 20 வயது சுப்பையா பிள்ளை. அள்ளி முடிந்த கட்டு குடிமியும் நெற்றியில் அரகஜா பொட்டுமாக திருப்புல்லானி தெப்பத்துக்கு காளையார் கோயில் ரெட்டை நாயனத்துக்கு 2ஆம் தவிழ் பொறிபறக்க வாசித்த கட்டுமஸ்தான சுப்பையா. இங்கே குஞ்சரத்தையும் திருக்கோஷ்டியூரில் இளையகுடியால் ருக்மணியையும் குடித்தனம் வைத்து வாரம் 2 தடவை மல்லு வேட்டியும் சிலுக்கு சட்டையுமாக போக வர இருந்த 25 வயது சுப்பையா பிள்ளை. அப்புறம் குஞ்சரம் சாமி வந்தது போல ஆடி அப்புறம் அடங்கி யார் யாரோ வந்து சங்கீதக்காரன்னு அப்படி இப்படித்தான் நீ தான் அடக்கி வாசிக்கணும் என்று சொன்னபடி அரை மனசோடு சமாதானமாக போக போட்மெயிலில் காளையார் கோயில் செட்டோடு பட்டணத்தில் ரேடியோவில் வாசிக்கவும் கொலம்பியா கம்பெனியில் பிளேட் பதிவு பண்ணவும்
கிளம்பி போன சுப்பையா பிள்ளை. மைசூரில் நவராத்திரிக்கு மகாராஜா முன்னால் வாசித்து சூட்டும் கோட்டும் தலைப்பாகையுமாக பெரிய மனுஷர்கள் இருந்த சபையில் சால்வையும் மற்றதும் சன்மானம் வாங்கிய ஸ்பெஷல் தவிழ்காரர் சுப்பையா பிள்ளை. காளையார் கோயில் சகோதரர்களில் மூத்தவர் இறந்து போனதும் தான் சுப்பையா பிள்ளைக்கு கஷ்டதசை ஆரம்பித்தது. அப்புறம் எங்கெங்கோ சுற்றி அலைந்து வழியில்லாமல் உள்ளூரோடு ஒதுங்க பழைய தேவஸ்தான மேனேஜர் தயவில் கோயிலில் மேளம் வாசிக்கிற உத்தியோகமும் கொஞ்சம் போல சம்பளமும் 2 கட்டி சாதமும் வாழைப்பழமும் வெற்றிலை பாக்குமாக தளர்ந்து நடக்கிற சுப்பையா பிள்ளை. வருகிற வருமானம் பற்றாமல் குஞ்சரம் 2 வீட்டில் வேலைக்கு போக ஆரம்பித்து மீந்து போன குழம்பும் கறியுமாக எடுத்து வருவதை எதிர்பார்த்து சோற்று உருண்டையோடு காத்திருக்கிற சுப்பையா பிள்ளை. 2 சம்சாரம் கட்டியும் பிள்ளைக்குட்டி இல்லாமல் இப்படி வயசான காலத்தில் அவதிப்பட வேண்டியிருக்கே என்று தன்னையே நொந்து கொண்டு குருசாமி கூப்பிட்ட குரலுக்கு காது குத்தலுக்கும் சடங்கான வைபோகத்துக்கும் வாசித்து விட்டு சாப்பாட்டை எதிர்பார்த்து வாசலில் உட்கார்ந்திருக்கிற சுப்பையா பிள்ளை. இல்லை, அது நான் இல்லை என்று மனசு அடித்து அடித்து சொல்ல ஆள் நடமாட்டம் ஒளிந்த தெருவில் ஆடி ஆடி போய் கொண்டிருந்த சுப்பையா பிள்ளை தெருவோர பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்தபோது முந்தா நாள் ராத்திரி 12 மணி. தூக்கம் வராமல் லாந்தி கொண்டிருந்த சுலைமான் ராவுத்தர் டார்ச் அடித்து பார்த்து தூக்கி விட்டு வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தது மட்டும்தான் இப்போது சுப்பையா பிள்ளைக்கு ஞாபகம் இருக்கிறது. நேற்று முழுக்க கண்ணே திறக்க முடியாமல் வலி உயிர் போய்விட்டது. எதுவும் சாப்பிடக்கூட தோன்றாமல் வாய் கசந்து வழிந்து உமட்டி உமட்டி வந்தது. குஞ்சரம் நேற்று மதியம் ஒரு வீட்டிலும் வேலைக்கு போகாமல் பக்கத்திலேயே இருந்து வெந்நீரும் தவிட்டு ஒத்தடமும் கரைத்தாற்போல மோர்ச்சோறுமாக கவனித்து கொண்டிருக்காவிட்டால் இப்போது முதலுக்கே கூட மோசமாகி இருக்கும். பாவம், அவளுக்குத்தான் எத்தனை கஷ்டம். நம்மால் வேறு இன்னும் அது அதிகப்படுகிறது. எல்லாம் சகித்து கொண்டு 4 வீட்டு படி ஏறி இறங்கி அவள் கொண்டு வரும் பணமும் கிடைத்தால்தான் வண்டி ஓடுகிறது. ச்சே, என்ன பிழைப்பு இது! சுப்பையா பிள்ளைக்கு ஏக துக்கமாக இருந்தது. இந்த மேளம் வாசிக்கிற தொழிலுக்கு ஏன் வந்தோம் என்று தோன்றியது. மங்கள வாத்தியம்னு பேரு. வாசிக்கிறவனை வயிறு காய வச்சுட்டு ஊருக்கு சுபத்தை சொல்கிற இதை கட்டி தூக்கிக்கிட்டு ஓடவும் முடியலை, வேண்டான்னு விடவும் முடியலை. சுப்பையா பிள்ளை தெருவில் அடியெடுத்து வைத்து 4 எட்டு நடந்தார். சுலைமான் ராவுத்தர் வீட்டு வாசல் பெஞ்ச் காலியாக இருந்தது. அடுப்பு கறி கொள்முதல் பண்ண திருமங்கலம் பக்கம் போயிருப்பார். இருந்தால் பிடித்து வைத்து நேற்று குஞ்சரம் சொன்ன புத்தியில் கொஞ்சம் போலாவது ஒரு டம்ளர் டீ போட்டு கொடுத்திருப்பார். அவ்வப்போது 5ம் 10ம் கைமாறு கொடுத்து திருப்பி தராவிட்டாலும் அலட்டிக்கொள்ளாத மனுஷர். ராவுத்தர் வீட்டு டீ தித்திப்பு தூக்கலாக தனி வாசனையோடு வரும். அது மட்டும் இப்போது இருந்தால். தெருக்கோடியில் ரெக்கார்ட் நிறுத்தி மைக் உயிங் என்று விசிலடித்த அப்புறம் பேச ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு தொடங்குகிற பழனியாண்டவர் அறுசுவை நிலையம் உங்கள் நாவுக்கு இனிய இட்லி, தோசை, பரோட்டா, சால்னா, கறிக்குழம்பு சுட சுட தயார் செய்து தரும் ஒரே இடம். சுப்பையா பிள்ளை சட்டை பையை துளாவினார். பொடிமட்டையும் புகையிலை சுற்றிய காகிதமும் போக 1 ரூபாயும் 50 நயா பைசாவும் சில்லறையாக தேறியது. போதும், 4 இட்லிக்கும் 1 காப்பிக்கும் இதற்கு மேல் ஆகாது. பக்தவச்சலம் ஆட்சியில் எல்லாம் யானை விலை, குதிரை விலைதான். ராவுத்தர் சொல்கிறபடி அவர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இது சரியாகுமோ என்னவோ. சுப்பையா பிள்ளை கடைக்குள் நுழைந்தார். என்று பெரிதாக ஏப்பம் விட்டபடி சாப்பாட்டு கடையில் இருந்து இறங்கின சுப்பையா பிள்ளைக்கு வாழ்க்கை சகித்து கொள்ளக்கூடியதாக தோன்றியது. முதல் நாள் வியாபாரம் என்பதாலோ என்னவோ இட்லியோடு 2 கரண்டி டால்டா வடியும் ரவா கேசரியையும் இலையில் வைத்தபோது மைசூர் மகாராஜா சால்வை போர்த்தினதை விட சந்தோஷமாக இருந்தது. சால்னாவில்தான் காரம் அதிகம். சுப்பையா பிள்ளை, ஓய் சுப்பையா பிள்ளை! பின்னால் இருந்து யாரோ கூப்பிடுகிற சத்தம். பிள்ளை திரும்பி பார்த்தார். கோயில் ஓதுவார் சொக்கலிங்கம் கையை அசைத்தபடி தெருவை கடந்து வந்தார். கோயிலுக்கு யாராவது மேல் உத்தியோகஸ்தர் வருகிறாரா? வந்து வாசித்துத்தான் தீர வேண்டும் என்று சொக்கலிங்கம் ஓதுவாரிடம் சொல்லிவிட்டிருக்கிறார்களா? ஈவோ சூப்பிரண்டு என்று அவ்வப்போது ஜீப்பில் வந்து இறங்கி கழுத்தறுக்கிற ஞான சூன்யங்கள்.
என்ன ஓதுவார் மூர்த்திகளே, எங்கே இப்படி? சம்பிரதாயமாக விசாரித்தார். உம்மை தேடிக்கிட்டு நேற்று சாயரட்ச தீபாராதனை சமயம் ஒரு ஆள் கோயிலுக்கு வந்துச்சியா. எந்த கடங்காரன்? அதான் ஏன் ஓம மச்சான். அடுத்த ரெக்கார்ட் போட ஆரம்பிக்க ஓதுவார் சத்தத்தை பெரிதாக்கினார். மச்சானா? ஓ, ருக்மிணி தம்பியா? அரசூரில் கர்ணமாக இருக்கிறவன். அவனுக்கு என்ன? ஹைஸ்கூலில் வச்சு ஜமாபந்தி நடக்குதான், அதுக்காக வந்தாப்புலியான். உம்மக்கிட்ட ஒரு தாக்கல் சொல்லணும்னாரு. நான் உம்ம விஷயத்தை சொல்லி வீட்டில் வந்து பார்க்க தோதுப்படாதான். ஜமாபந்தி நேரத்தில் அலைய முடியாதான். என்ன விஷயமா வந்தானா? காலையில் குளித்து விட்டு உடம்பில் ஏகப்பட்ட திருநீர் பூசிக்கொண்டு நின்ற ஓதுவாருக்கு பக்கத்தில் இப்படி அட்டு பிடித்தது போல நிற்கவே சுப்பையா பிள்ளைக்கு என்னவோ போல இருந்தது. சந்தர்ப்பம் தெரியாமல் சுகமாக ஏப்பம் வேறு எட்டி பார்த்தது. அந்தாள் போன வாரம் திருப்பத்தூருக்கு அக்காவை பார்க்க, அதான்யா உம்மை இளையவுசு, அவங்கள பார்க்க போனாப்பிளியான். ஒரே முட்டா படுத்த படுக்கையா, மேலுக்கு முடியாமல் கிடக்குறாகலாம். சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் தட்டுப்பாடாம். உம்மை உடனே போய் பார்க்க சொன்னாப்புல. சுப்பையா பிள்ளைக்கு தன் மேலே சீ என்று வந்தது. என்ன பிழைப்பு இது? கொண்டவளையும் நல்ல வச்சுக்க முடியாமல் அண்டினவளையும் நிற்கதியா விட்டு நாம மட்டும் வேலைக்கு கேசரியும் சால்னாவும் லேகியமும். ஒரு 10 நிமிஷம் முன்னால் ஓதுவார் வந்திருந்தால் கையில் இருந்த பணத்தோடு பஸ் ஏறி இருக்கலாம். ஓதுவாரே, உம்மக்கிட்ட ஒரு 5 ரூபா திகையுமா? திருக்கல்யாணமும் தேரோட்டமும் முடிஞ்சதும் திருப்பிடுறேன். ஓதுவார் அவசரமாக நகர்ந்தார். நானும் உம்மை போல கோயில் வருமானத்தில் வயிறு கலவரவன் தானே சுப்பு. மாத கடைசியில் எல்லாம் ஒரே மாதிரி ததுங்கினத்தோந்தான். ஊர்கிற ஒவ்வொரு வினாடியும் ருக்மணி நினைப்பு பலமாக கவிந்து பிள்ளையை வதைக்க ஆரம்பித்தது. கால் வலி கூட மறந்து போனது. தனியாக கிடந்து என்ன கஷ்டப்படுறாளோ. ராவுத்தர் ஊரில் இருந்தாலும் கைமாற்றாக ஏதாவது வாங்கி கொண்டு புறப்படலாம். சோதனைக்கு அவரும் சவாரி விட்டிருக்கிறார். சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுவதுதான் சரியாகப்பட்டது. நடையை எட்டி போட்டார். தேவஸ்தானம் மேனேஜர் வீட்டு வாசலில் உட்கார்ந்து இங்கிலீஷ் பத்திரிகை படித்து கொண்டிருந்தார். உள்ளே ரேடியோவிலிருந்து நாதஸ்வர சத்தம். அது தான் வாசித்த கொலம்பியா ரிக்கார்டாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஏனோ தோன்றியது. இல்லை, இது ஆபேரி. காளையார் கோயில் செட் ரெக்கார்ட் கொடுத்தது. டானாவில் பாலகனகமய. மேனேஜர் வீட்டம்மா வாசலுக்கு வந்தபோது சுப்பையா பிள்ளை முன்னால் போய் அவசரமாக நின்றார். எங்கள் பொம்பளை இருக்குதாம்மா? எல்லா பொம்பளையும் இருக்குதையா. நீர் என்ன 2 நாளாக கண்ணில் படலை? மேனேஜர் சிரித்தபடி கேட்டார். இவருக்கு தெரியாதா என்ன? சத்தம் கேட்டு வாசலுக்கு பெருக்குமாரோடு குஞ்சரம் வந்து விட்டாள். அலையாதீங்கன்னா கேட்டா தானே. காப்பி தண்ணி எடுத்துக்கிட்டு நானே வரத்தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் பார்த்துக்க மாட்டேனா? மனசு தான் வருமா? கூச்சல் மட்டும் இல்லை, இந்த கரிசனமும் தான் குஞ்சரம். ஆனால் இப்போது காப்பி வேண்டி இருக்கவில்லை. காலையிலிருந்து வெறும் வயிற்றோடு கிடக்கிற இவள் குடிக்கட்டும். காப்பி வேண்டாம் பிள்ளை, ஒரு 5 ரூபா அவசரமாக தேவைப்படுது. ஏன் லேவியம் வாங்கணுமா? அவள் வெடுக்கென்று கேட்டாள். பம்மி பம்மி விஷயத்தை சொல்லி முடித்தார். ஆமாம் ஆமாம், உடம்பு நேராச்சில்ல, கிளம்பிட வேண்டியது. இளைய குடியால் பார்க்காட்ட உசுறு தாங்காத. அவள் மெய்யாலுமே முடியாமல் கிடக்காளாம். தாக்கல் வந்துச்சு. நான் போகிற வரைக்கும் தாங்குமான்னு தெரியலை. கொஞ்சம் அதிகமாகவே சொல்லி வைத்தார். நீர் போய் என்ன பண்ண போறீங்களாம்? உம்மை கவனிச்சுக்கவே ஆள் அம்பு வேண்டியிருக்கு. கையிலையும் சல்லி காசு கிடையாது. மேனேஜர் உள்ளே போயிருந்ததால் குரலை ஏற்றியவளை பரிதாபமாக பார்த்தபடியே சமாதானமாக சொன்னார். ஏதோ ஒரு ஆதரவாக இருக்குமில்ல. அவளுக்கு வேற எதையும் நான் தரலை. மாதக்கணக்காக அந்த பக்கம் போகவும் இல்லை. என்னமோ கோடி கோடியாக சம்பாதிச்சு ஏன் மடியில் கொண்டு வந்து கொட்டின மாதிரி இல்லை இருக்குது உங்கள் பேச்சு. ஏதேது நியாயத்துக்கு மதிப்பில்லையே. நான் உசுரை கொடுத்து ராப்பகலாக கதிகெட்டு நீர் வாந்தி எடுத்ததையும் வயிற்றால போனதையும் வாரி கொட்டிக்கிட்டு கெஞ்சி வச்சு தர வேண்டியது. உடம்பு நேராச்சா ருக்குமணி எங்கே சுக்குமணி எங்கேன்னு நீர் புறத்தால் மண்ணை தட்டிட்டு ஓட வேண்டியது. உம்மை சொல்லி குத்தம் இல்லையா? நான் பிறந்த நேரம். குஞ்சரத்தின் சத்தத்தை கூட பொறுத்து கொள்ளலாம். அழ ஆரம்பித்தால் சந்ததம் வந்தது போல உடம்பு பதறி நெஞ்சை பிடித்தபடி சாய்வதில் போய் முடியும். சுப்பையா பிள்ளை மெல்ல நழுவினார். வெயிலில் காயப்போட்ட தெருவில் சுப்பையா பிள்ளை தளர்ந்து வந்த பொழுது சந்தைக்கடையிலிருந்து கூட்டம் கூட்டமாக ஜனம் போய்க் கொண்டிருந்தது. கரும்பை கடித்தபடி நடக்கிறவர்களும், புதிதாக வாங்கிய சட்டி பானையை தலையில் ஏற்றி வருகிறவர்களும், ஆட்டை ஓட்டிப் போகிறவர்களுமாக வழியே கலகலப்பாக இருந்தது. மாம்பழ வாசனையும் கருவாடு வாடையுமாக ஒரு வினோத கலவையோடு வந்த காற்று
பள்ளிக்கூட வாசல் புளிய மரத்தடையில் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதையும் அள்ளி அரசாணிமாவையும் விற்று கொண்டிருந்தவர்களை சுற்றி ஒரு கூட்டம். மட்டக்குதிரை ஏறி போனான் ராஜா தேசிங்கு என்று நடுவில் நின்று ஒரே நேரத்தில் தாடி அசைந்து தாழ தலைப்பாகையோடு 2 பேர் பாடுவதை கொஞ்ச நேரம் கேட்டுக்கொண்டு நின்றார் சுப்பையா பிள்ளை. சிரித்தபடியே உசிரை விட்டான் ராஜா தேசிங்கு. தாடிக்காரர்கள் உச்ச குரலில் பாடிய போது 1.5 மணி சங்கு பிடிக்கிற சத்தம். சிரித்தபடிக்கே உசிரை விடக்கூட ஒரு கொடிப்பின வேணும். இருந்து என்னத்தை சாதிச்சோம்? நிம்மதியாக கண்ணு மூடவும் வழி இல்லை. ஒரு 5 ரூபாய் காசுக்கு பாரமா? பூமிக்கு என்ன குஞ்சரத்துக்கு பாரமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிக்கிட்டு இருக்கோம். இளையவளை நிர்கதியாக விட்ட பாவம் இன்னும் எப்படியெல்லாம் இழுத்துக்கிட்டு கிடக்கணுமோ. இப்படியே கண்ணை மூட முடிஞ்சால் எவ்வளவு நல்லா இருக்கும். குஞ்சரத்துக்கு சோறு போட 4 வீடு இருக்குது. குருசாமிக்கு மேளம் தட்ட ஒத்துக்காரன் இருக்கான். ருக்மணிக்கு முன்னால் நாம் போய் சேர்ந்தா எம்புட்டோ மேல். யோசித்தபடி படுத்திருந்த சுப்பையா பிள்ளை கண் முன்னால் ஒரு பிரம்மாண்டமான கொலம்பியா ரெக்கார்ட் சுழன்று சுழன்று அட்டானாவில் நாயனமும் மேளமுமாக இசைத்து ஏலனி 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 என்று ஊசி மாட்டி இடக்கு பண்ண தூங்கி போனார். கதவை திறந்து வச்சுட்டு தூங்குறீங்களே, சாத்திட்டு தான் படுப்போம்னு கை வராத. குஞ்சரம் குரல் தட்டி எழுப்பியது. அம்மா வீட்டிலிருந்து சுடுசோறும் சாம்பார் கொண்டாந்திருக்கேன், சாப்பிட்டு படுங்க. முதுகில் மெல்ல கை அமர்த்தி எழுப்பி விட்டாள். நீ சாப்பிட்டியா பிள்ளை? உட்கார்ந்தபடி கேட்டார். காலையில் பழைய சோறு தண்ணி விட்டு வச்சது மோர் போட்டு சாப்பிட்டேன். வயிறு இன்னும் நிறைஞ்சு தான் இருக்குது. குஞ்சரம் பனைவோலை விசிறியால் வீசியபடி ஒவ்வொரு கவளமாக ஊட்டினாள். சுப்பையா பிள்ளைக்கு குழந்தை போல அழுகை முட்டி கொண்டு வந்தது. ராத்திரிக்கு கஞ்சி வச்சு தாங்க அத்தான்னு ராவுத்தர் வீட்டு அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். குடிச்சிட்டு படுத்து கிடங்க. அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு கிளம்பிடாதீங்க. ஏன் நீ எங்கே போறியா? போறாக சீமைக்கு போய் துரசாணிக்கு முதுகு தேய்ச்சி விட ஆள் தேடுறாங்களாம். நீர் ஒன்று திருப்பத்தூர் வரை போயிட்டு காலையில் வந்துடுறேன். குஞ்சரம் ஒரு புடவையை முறுக்கிய நாற்பையில் வைத்து கொண்டாள். பாவம் அந்த பொம்பளை ஏன் தனியாக கடந்து கஷ்டப்படணும்? நான் போய் கைத்தாங்களாக கூட்டி வந்துடுறேன். கூழோ கெஞ்சியோ நாம் குடிக்கிறது அதுக்கும் ஊற்றுனா போகுது. அவளுக்கும் தான் நம்ம விட்டால் யார் இருக்கா? ஒத்தைக்கு ரெட்டை கிளவியாக 2 பக்கமும் தொலைச்சி எடுத்தாலாவது கண்ட கருமாந்திரத்தையும் முழுங்கிட்டு வராமல் இருப்பீங்களான்னு பார்க்கலாம். முகத்தை பாரு, அடுக்கு தீபாராதனை கொளுத்தின மாதிரி. இளைய கொடையா வரான்னா இருக்காதா பின்ன? சத்தத்தை குறைக்காமல் வாசல் படலை ஒருக்களித்து மூடிவிட்டு தெருவில் இறங்கினவளை பார்க்க முடியாமல் சுப்பையா பிள்ளைக்கு கண்ணீர் நிறைந்தது. 1994ஆம் வருடம் நவம்பர் மாதம் எழுதிய சிறுகதை. அடுத்து மற்றொரு சிறுகதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.